ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆடி 3வது வர வெள்ளிக்கிழமை. ஸ்கூல் எங்க வீட்டு அம்மாவுக்கு நான் படிக்க போறேன். ஸோ அததான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆடி வெள்ளினா நம்ம முன்னாடி நாள் வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் நம்ம 1 டே பிஃபோரே செஞ்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் ஈவினிங் டைம்ல செய்யலான்னு பார்த்தேன். ஆனா பசங்க ஒரே அமர்க்களம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 10 மணிக்கு மேல தான் செய்ய ஆரம்பிச்சேன் இதெல்லாம். அ வீட்ல எல்லா திங்ஸும் சாப்பிட்ட திங்ஸ்லாம் கிளீன் பண்ணிட்டு, மேடைய நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டேன். ஸோ கீரையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்த பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, பொங்கல், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் இந்த மாரி சாமிக்கு மட்டும் செய்றதுக்காக பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ அதுல தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கூழ் ரெடி பண்ண போறேன். ஸோ ரொம்பலாம் பெருசா இல்ல. கூழ் ஊத்துறது வேற, கூழ் படிக்கிறது வேற. ஸோ வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் நான் இத ரெடி பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்த நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அத மஞ்சள் தடவி 5 பொட்டு கரெக்ட்டா வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சரிசி ஊற வச்சுட்டேன் ஈவினிங்கே. ஸோ அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ எங்க வீட்லலாம் கூழ் ஊத்துவாங்க. ஸோ அந்த மாரிலாம் பண்ணாம, நம்ம சிம்பிளா வீட்லயே சாமி கும்பிட்டு, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் வச்சுட்டு, நான் சிம்பிளா பண்றேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அரிசிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு தேவையான ஒரு 2 கப்பு கிட்ட இருந்தா போதும். அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி அத நல்லா கை விட்டு தான் கரைக்கணும். கை வச்சு கரைச்சா தான் நெக்ஸ்ட் டே புளிப்பு எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கை வச்சு கரைச்சுக்கோங்க, கட்டி இல்லாம. அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல பார்த்தீங்கன்னா, பாத்திரம் நம்ம ரெடி பண்ண பாத்திரத்த வச்சு தேவையான அளவு அரிசி எவ்வளோ அதுக்கு ஏத்த மாரி தண்ணி ஊத்திட்டு, நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சோனே நம்ம அரிசிய போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்புறோமோ, அந்த அளவுக்கு நான் நெகட்டிவ் எனர்ஜி நான் நம்புறேங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம அதுக்குள்ள போறோமோ, நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ இல்ல வந்தாலும் நமக்கு தெரியும். இது நான் சின்ன வயசுல இருந்து நம்புற ஒரு விஷயம். இந்த விஷயத்த நம்புறவங்களுக்கு ஓகே. நம்பாதவங்களுக்கு நான் எதுவும் சொல்லல. ஸோ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா, நைட் தான் பண்றேன். ஏன்னா மதியானம் பாப்பா தூங்கல. ஸோ ஈவினிங் 5 மணிக்கு மேல அவரு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டு தூங்கிட்டாரு. ஸோ நாங்களும் அப்படியே டயர்ட்ல படுத்துட்டோம். ஸோ அதனால இப்போ தான் எழுந்து அகைன் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா, இதில ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவு நல்லா கெட்டியாயினே வந்துட்டுருக்கும். மெத்தட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மர கரண்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இல்லை அதுக்குன்னே விற்குது சில கரண்டிலாம். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பொறுமையாக கிண்டணும். இல்லைனா கீழே கொட்டிக்கும். ஸோ அதனால் பொறுமையாக நான் பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதம் வந்துடும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கூழ் எப்படி ரெடியாக இருக்குது, இது கரெக்ட் பதம் எப்படி வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், கூழ் கரண்டியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தொட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா அது ஒட்டாது. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:40 ஆயிடுச்சு. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்தோடனே வேப்பிலையை நான் கொத்து கொத்தாக சாமி படத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அம்மன் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். ஸோ அம்மன் அங்காளம்மன், காளியம்பாள், அதுக்கப்புறம் கருமாரி அம்மன், சமயபுரத்தம்மன், அப்படி புன்னைநல்லூர் மாரியம்மன். ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கனால அவங்களுக்குலாம் அப்படியே இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா மாலை கோத்து போடணுன்னா டைம் இல்லை. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 10:45 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் காரக்குழம்பு பண்ணோம். சிம்பிள் தான். காரக்குழம்பு அப்புறம் கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். வேறு அந்த அளவுக்குலாம் நிறையலாம் இல்லை. ஸோ இதுதான் பண்ணி இன்றைக்கி படையல் போட்டுட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணணும், நான்வெஜ் படைக்கணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் படைக்கணும். ரெடி பண்ண கூழ் எடுத்துகிட்டு வேப்பிலை தோரணம் கட்டிட்டு நடு வீட்டில் வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா நைட் தூங்கினது லேட்டு சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 10:40க்கு அப்புறம் மேலே தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:15 இல்லை 12:20க்குலாம் பார்த்தீங்கன்னா சாமியை கரெக்டாக கும்பிட்டுட்டேன். ஸோ அப்புறம் வீட்டில் சாமி பாட்டு போட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அகர்பத்தி, கற்பூரம், ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு விளக்கேற்றி முடிச்சிட்டேன்.
ஸோ நான் எப்படி தாங்க இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக. ஆடி 3வது வெள்ளி அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். வீட்டு வழக்கம் எப்படி 3வது வெள்ளி இல்லை 1வது வெள்ளி நம்மளுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக கூட சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம்.